السلام عليكم ورحمة الله وبركاته. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. رب زدني علما. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، وقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. ادعوا ربكم تضرعا وخفيا إنه لا يحب المعتدين. قال النبي صلى الله عليه وسلم: الدعاء مخ العبادة. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم، ونحن على ذلك من الشاهدين والشاكرين، والحمد لله رب العالمين. எல்லா புகழும் ஏக வல்லவனாம் அல்லாஹுக்கே உரித்தாங்க. ஸலவாத்தும் ஸலாமும் சங்கைமிக்க எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அன்னாரின் கிளையார்கள், தோழர்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், வலிமார்கள், உலக முஸ்லிம்கள் அனைவரின் மீதும், குறிப்பாக இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருளும் பேருபகாரமும் என்றென்றும் நிரந்தரமாக நிலவட்டுமாகிறது. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய பெரியார்களே, சங்கைக்குரிய சகோதரர்களே, எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகத்தில் அவனுக்காக நிறைவேற்ற வேண்டிய கடமைகளை, வழிமுறைகளை அல்லாஹ் நமக்கு சொல்லித் தந்திருக்கிறார். இந்த உலக வாழ்க்கை முழுவதுமே, இந்த வாழ்க்கையில் அமைந்திருக்கக்கூடிய அத்தனை அம்சங்களுமே அல்லாஹ் ஒருவனுக்காக என்ற நிலையிலே வாழ்வதுதான் ஒரு அடியானுடைய கடமையாக இருக்க வேண்டும் என்ற நிலையை அல்லாஹ் விரும்புகின்றான். எனவேதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் இப்படி சொல்லுங்கள் என்பதாக சொல்கிறான். புல், நபியை கூறுவீராக, இன்ன ஸலாத்தி, என்னுடைய வணக்கம், வனுசுகி, என்னுடைய பலியிடல், வ மஹ்யாய, என்னுடைய வாழ்க்கை, வ மமாத்தி, என்னுடைய மரணம், அனைத்தும் லில்லாஹி ரப்பில் ஆலமீன், அகிலங்களின் இரட்சகனாகிய அல்லாஹ் ஒருவனுக்காக உள்ளது என்பதாக அல்லாஹ் நபியை பார்த்து சொல்கிறார். இதன் மூலம் நமக்கு தெரியக்கூடிய விஷயம் என்ன? நிச்சயமாக என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய மரணம் அனைத்தும் அல்லாஹ்வுக்குரியது. ஒரு மனிதன் ஒன்றை இழந்து விட்டான். இழப்பு ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே மிகப்பெரிய ஒரு பாரதூரமான ஒரு மன கஷ்டங்களை உருவாக்கத்தான் செய்யும், சந்தேகமில்லை. உதாரணமாக, ஒரு மனிதன் இறந்து போவது, அவனுடைய இறப்பின் காரணத்தினால் மனைவி, மக்கள், பெற்றோர்கள், அவனுடைய பிள்ளைகள் அனைவரும் மிகப்பெரிய துக்கத்திலே வாடுகிறார். ஆனால் அந்த நேரத்திலும் கூட ஒரு விசுவாசி சோபனம் மிக்கவனாக மாற வேண்டும் என்றால், சொர்க்கத்து செய்திக்கு சொந்தக்காரனாக ஆக வேண்டும் என்றால் அவன் சொல்ல வேண்டிய விஷயம் என்ன?
இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். நிச்சயமாக நாம் அனைவரும் அந்த அல்லாஹ்வுக்கு உரியவர்கள், அவன் பக்கமே நாம் மீள இருக்கிறோம் என்று சொல்ல வேண்டும். இவ்வாறு சொல்லக்கூடியவர்கள் தான் வெற்றியாளர்கள், சொர்க்கத்தின் சோபனத்திற்கு சொந்தக்காரர்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறார். ஆக மனிதன் அவருக்கு வரக்கூடிய வாழ்க்கையினுடைய செழிப்பும் அல்லாஹ்வை மறக்க வைத்து விடக்கூடாது. அவனுக்கு ஏற்படக்கூடிய இழப்புகளும் அல்லாஹ்வை மறக்க வைத்து விடக்கூடாது. எல்லாமே அல்லாஹ்வை நினைக்க தூண்ட வேண்டும். இது ஒரு அடியானிடத்தில் இருக்க வேண்டிய ஒரு நல்ல பண்பு என்பதை குர்ஆன் முழுவதிலும் அல்லாஹ் நமக்கு சொல்லித் தருகின்றான். இவ்வாறு அல்லாஹ்வை நினைக்கக்கூடிய நினைப்புகளில் ஒரு உச்சகட்டமான ஒரு நிலை என்ன தெரியுமா? எல்லாவற்றையுமே அல்லாஹ்விடத்திலே கேட்டு பெறுவது, அவனிடத்திலே துஆவாக செய்வது. அல்லாஹ்விடத்திலே கேட்டு பெறக்கூடிய தன்மை நம்மிடத்திலே வர வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் குர்ஆன் என்பதை நமக்கு வழிகாட்டியாக அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறார். அந்த குர்ஆனின் துவக்கத்தையும் கடைசியையும் அல்லாஹ் துஆவாக ஆக்கி வைத்திருக்கிறார். குர்ஆனுடைய துவக்கமும் துஆ, குர்ஆனுடைய கடைசியும் துஆ. இது குர்ஆனுடைய நோக்கம் என்ன என்பதை நமக்கு சொல்லி காட்டுகிறது. குர்ஆன் உங்களுக்கு அழகான வழிகாட்டி. ஆனால் அந்த குர்ஆன் உங்களுக்கு சொல்லக்கூடிய பாடத்தை எப்படி சொல்ல வருகிறது என்று சொன்னால், எல்லாவற்றையும் நீ அல்லாஹ்விடத்திலே கேட்டு பெறக்கூடிய தன்மையை உண்டாக்கிக்கொள் என்று சொல்ல வருகிறது. ஒரு மனிதன் உலகத்திலே பிறந்து வளர்ந்து வாழ்கிறான் என்று சொன்னால், இந்த உலகம் அந்த மனிதனுடைய நிரந்தர உலகம் அல்ல. இது ஒரு பாதை. மனிதன் கடந்து வந்த பாதைகளில் ஒரு பாதை தான் இந்த பூமியினுடைய வாழ்க்கை. தாயின் கருவிலே இருக்கிறான். அதற்கு முன்பாக ஆலமுல் அர்வாஹிலே இருந்தான். அதன் பிறகு அவன் அணுக்களாக இருந்தான். அதன் பிறகு தாயின் கருவிலே இருந்தான். அதன் பிறகு வெளியிலே பெற்றெடுக்கப்படுகிறான். பயணம் துவங்கி எத்தனையோ வருடங்கள், ஆயிரக்கணக்கான வருடங்கள் ஆகிவிட்டன. தாயின் வயிற்றிலிருந்து உலகத்திற்கு பிறக்கும் போதுதான் அவனுடைய பர்த்டேன்னு சொல்றோம், அவனுடைய பிறப்பு நாள் என்று சொல்றோம். ஆனால் அவன் படைப்பதற்காக அல்லாஹ் உற்பத்தி செய்த அணுக்கள் எப்பொழுதோ உற்பத்தி ஆகிவிட்டன. அல்லாஹ்வை பொறுத்தவரை மனிதனுடைய பர்த்டே அது கிடையாது. அவன் எத்தனையோ காலங்கள் அணுக்களாகவும் கருவிலும் இருந்துவிட்டு அந்த பாதையிலே உலகத்தை கடந்து போக வந்திருக்கிறான். இந்த உலகத்திலே வாழக்கூடிய காலம், கடந்து போகக்கூடிய காலம் 30 வருடங்களாக இருக்கலாம், அது 40 வருடங்களாக இருக்கலாம், அது 50 வருடங்களாக இருக்கலாம், 70 வருடங்களாகவும் இருக்கலாம், 100 வருடங்களாகவும் இருக்கலாம். ஆனால் கடந்து சென்றே ஆக வேண்டும். இந்த உலகத்திலே ஒரு மனிதன் நிரந்தரமாக இருப்பான் என்று யாரும் சொல்ல முடியாது. உறுதியாக என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. உலகத்திலே அவன் பெற்றிருக்கக்கூடிய செல்வாக்குகள் அனைத்தையும் செலவழித்தாலும் ஒரு மனிதன் எவ்வளவு நாள் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறானோ அந்த நாட்கள் மட்டும்தான் தங்க முடியும். அதன் பிறகு அவன் சென்றடையக்கூடிய இடம் மன்னரை. கருவறையிலிருந்து அதாவது பூமியிலிருந்து மன்னக வாழ்க்கையிலிருந்து மன்னரைக்கு அந்த மனிதன் செல்கிறான். மன்னரையிலும் சில காலம்தான். அதன் பிறகு மஹ்ஷருக்கு அல்லாஹ் அந்த மனிதன் செல்வான். மறுமை வாழ்க்கையில் தீர்ப்பு வழங்கப்படும். இவ்வளவு நாள் கடந்து வந்த பாதையில் அவன் செயலாற்றிய செயல்பாடுகள் என்ன என்பதை பற்றி கேள்விகள் கேட்கப்படும். அந்த கேள்விகளுக்கு பிறகு அவனுக்கு சொர்க்கம் நரகம் என்று பிரிக்கப்படும். அந்த பிரிவுக்கு பிறகு அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் முடிவு என்பது கிடையாது, நிரந்தரமாக இருப்பான். இப்படிப்பட்ட காலத்திலே கடக்கக்கூடிய இந்த காலமாக இருக்கக்கூடிய இந்த மண் உலகத்தினுடைய வாழ்க்கை, பூமியினுடைய வாழ்க்கை இருக்கிறதே, இதிலே நாம் எப்படி வாழ்ந்தோம் என்பதை நமக்கு நாமே கவனிக்க வேண்டும். இதைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுடைய வாழ்க்கை இறைவனுக்கான வாழ்க்கையாக இருக்க வேண்டும். இன்ன ஸலாத்தி வ நுசுகி வ மஹ்யாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன். நிச்சயமாக என்னுடைய வணக்கம், என்னுடைய பலியிடல், என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய மரணம் அனைத்தும் அகிலங்களின் இரட்சகனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தானது என்று நாம் சொல்லக்கூடிய அளவுக்கு எல்லாம் அவனுக்கு என்ற நிலையிலே நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். கண்ணியமானவர்களே, இதிலே முக்கியமான பாடம் என்னவென்று சொன்னால், எல்லாவற்றையும் அல்லாஹ்விடத்திலே கேட்டு பெறக்கூடிய தன்மை, அந்த பழக்கம் நம்மிடத்திலே வர வேண்டும் என்பதற்காக வேண்டிதான்
சூரத்துல் ஃபாத்திஹாவை அல்லாஹ் தஆலா நேர்வழியை கேட்கும் துஆவாக அல்லாஹ் ஆக்கி தந்திருக்கிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் ஃபாத்திஹாவை ஆரம்பிக்கிற விதமே அற்புதமான அலாதியான பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அதிலேயும் அல்லாஹ்வுடைய புகழ். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அகிலங்களின் இரட்சகனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கு அனைத்து புகழும். அர் ரஹ்மானிர் ரஹீம். அவன் அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையவன். இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன். நாங்கள் உன்னை மாலிக் யௌமித்தீன், அகில நாளை மறுமை நாளினுடைய அதிபதி என்று சொல்லி புகழ்ந்துவிட்டு இய்யாக நஅபுது, இறைவா உன்னையே நாங்கள் வணங்குகிறோம், வ இய்யாக நஸ்தஈன், உன்னிடத்திலே உதவி தேடுகிறோம். உதவி என்பது அல்லாஹ்விடத்திலே தேடப்பட வேண்டும். துஆ என்பது வணக்கங்களின் அசல் மூளை என்பதை மனதிலே கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் எல்லா தொழுகையினுடைய ரக்காத்துகளிலும் ஓதப்பட வேண்டிய இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவை அல்லாஹ் துஆவாக ஆக்கி தந்திருக்கிறான். அந்த துஆவினுடைய முடிவில் தொழுகைக்குள்ளே எந்த விதமான அதாவது ஊடுருவலும் இருக்கக்கூடாது என்ற நிலையிலும் கூட சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு பிறகு ஆமீன், குர்ஆனிலே இல்லாத ஒரு விஷயத்தை அல்லாஹ் சொல்கிறான். ஆமீன் சொல்கிறோம். காரணம் என்ன? துஆவுக்கு நீ ஆமீன் சொல், அது ஒரு மிக முக்கியமானது. அவர் ஓதுகிறார், அவருக்கு நேர்வழி தேவை என்று இருந்து விடாதே. அந்த விஷயம் உனக்கும் தேவை, அப்படியே ஆகட்டும், எனக்கும் அதை கொடு என்று கேட்கக்கூடிய அர்த்தத்திலே ஆமீன் என்று சொல்கிறோம். கண்ணியமானவர்களே, கேட்கக்கூடிய அந்த துஆக்களிலே மிக முக்கியமான துஆவாக எது இருக்க வேண்டும்? நம்முடைய இந்த உலக வாழ்க்கை நாளை மறுமையினுடைய நிரந்தர வாழ்க்கைக்கு வெற்றியாக அமைய வேண்டும் என்றால் ஹிதாயத் என்று சொல்லப்படக்கூடிய நேர்வழி நம்மிடத்திலே இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த துஆவில் மிக முக்கியமாக இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், எங்களுக்கு நேரான பாதையை நீ காட்டுவாயாக. அந்த பாதை எப்படிப்பட்ட பாதை தெரியுமா? ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம், நீ யாருக்கு நிஅமத் செய்தாயோ, அருள் புரிந்தாயோ அப்படிப்பட்ட நல்லோருடைய பாதை. ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தாலின், நீ யார் வழிகட்டு போய்விட்டார்களோ, யாரின் மீது உன்னுடைய கோபம் இருக்கிறதோ அப்படிப்பட்ட மோசமானவர்களுடைய வாழ்க்கை அல்ல, வழி அல்ல. மாறாக உன்னுடைய அருளை பெற்ற நல்லடியார்களுடைய வழியை எங்களுக்கு காட்டுவாயா என்று அல்லாஹ்விடத்திலே துஆ செய்கிறோம். குர்ஆனுடைய கடைசி நமக்கு சொல்லக்கூடிய அத்தியாயங்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா? அல்லாஹ்வை இதே போல புகழ்கிறோம். குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹுஸ் ஸமத் லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். மனிதனுக்கு நிறைவேற்றக்கூடிய எல்லா வணக்கங்களிலும் அடிப்படையான விஷயம் என்ன தெரியுமா? இஹ்லாஸ், மன தூய்மை, உள தூய்மை என்பது மிக முக்கியமானது. எத்தனை ஆயிரம் ரக்காத்துகள் தொழுதான் என்பது முக்கியமல்ல, அவன் எந்த எண்ணத்திலே தொழுதான் என்பதுதான் மிக முக்கியமானது. பரிசுத்தமான எண்ணத்தோடு செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியம் அல்லாஹ்விடத்திலே உயர்ந்த மதிப்புக்குரியதாக ஏற்றுக்கொள்ளப்படும். ஆனால் செய்யக்கூடிய காரியங்கள் எவ்வளவு அதிகமாக இருந்தாலும் அவருடைய உள்ளத்திலே தூய்மை என்பது இல்லை என்றால், பரிசுத்தமான எண்ணம் என்பது இல்லை என்று சொன்னால் அந்த வணக்கத்திற்கு எந்த விதமான மதிப்பும் கிடையாது, எந்த விதமான ஏற்பும் கிடையாது, மக்பூலியத்தும் கிடையாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எனவேதான் குர்ஆனுடைய முடிவிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படி சொல்கின்றான்? 11வது அதாவது 12வது அத்தியாயத்திலே அல்லாஹ் பேசுகிறான். குல் ஹுவல்லாஹு அஹத், நபியே கூறுவீராக, ஹுவல்லாஹ், அந்த அல்லாஹ் தான் அஹத், தனித்தவன். அங்கே வாஹித் என்று கூட சொல்லவில்லை, அஹத். வாஹித் என்பதற்கு பெண்பால் இருக்கிறது, வாஹித் வாஹிதா என்று. அஹத் என்பதற்கு பெண்பால் என்பதே கிடையாது, அஹதா என்று சொல்ல முடியாது. எனவே அஹத் அல்லாஹ் ஒருவன், தனித்தவன். அல்லாஹு ஸமத், அவன் தன்னிகரற்றவன், அவன் தேவையில்லாதவன். லம் யலித், அவன் யாரையும் பெறவும் இல்லை. வலம் யூலத், யாராலும் பெறப்படவும் இல்லை. வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத், அவனுக்கு ஈடு இணை எதுவும் கிடையாது என்பதை நாம் மனம் வந்து சொல்லி அதன் பிறகு பேசக்கூடிய 2 சூறாக்களும் 13, 14 இது சூறாக்களும் முழுக்க முழுக்க துஆ, முழுக்க முழுக்க துஆ. அந்த துஆ எந்த வகையான துஆ தெரியுமா? உலக வாழ்க்கையிலே நாம் எப்படி செழிப்பாக, சிறப்பாக, நிம்மதியாக வாழ வேண்டுமோ அதற்குரிய துஆ. உலக வாழ்க்கையில
குல் அஊது பிரப்பில் ஃபலக் மின் ஷர்ரி மா خلق ومن شر غاسق اذا وقب ومن شر النفاثات في العقد ومن شر حاسد اذا حسد. பொறாமைக்காரர்கள், சூனியக்காரர்கள், அதாவது முடிச்சுகளை போட்டு ஊதக்கூடிய சூழ்ச்சியாளர்கள், இவர்களுடைய தீங்குகளை விட்டு உன்னிடத்திலே நான் பாதுகாவல் தேடுகிறேன். ஒவ்வொரு தனி மனிதனும் இந்த துஆவை செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் அஊது என்ற வார்த்தையை அல்லாஹ் பிரயோகிக்கிறான். அதே போல குல் அஊது பிரப்பின் நாஸ், அதிலேயும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை புகழ்ந்து ஹன்னாஸ் என்ற ஷைத்தானை விட்டும் மனிதர்கள் ஜின்களில் இருந்தும் நம்மை குழப்பத்திலே ஆழ்த்தக்கூடிய மோசமானவர்களிடமிருந்தும் ஃபித்னாவில் இருந்தும் தன்னை தற்காத்துக் கொள்வதற்காக வேண்டி உன்னிடத்திலே பாதுகாவல் தேடுகிறேன் இறைவா என்று சொல்லக்கூடிய ஒரு வசனங்கள் குர்ஆனுடைய முடிவாக இருக்கின்றன. கண்ணியமானவர்களே, குர்ஆனிலே பல வசனங்களின் மூலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிமார்கள் கேட்ட துஆக்களை அல்லாஹ் சொல்லித் தருகிறார். குழந்தை பிறப்புக்காக வேண்டி நபிமார்கள் கேட்ட துஆ, நபிமார்கள் எல்லோருமே எந்த விதமான மனிதர்கள் இயல்பாக பெறக்கூடிய குறைகள் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி குறைகளுக்கு அப்பாற்பட்டவர்கள் நபிமார்கள். கண் தெரியாத நபி யாரையாவது கேள்விப்பட்டிருக்கோமா? ஊனமுள்ள நபிமார்கள் யாரையாவது கேள்விப்பட்டிருக்கோமா? பங்கரையான நபிமார்கள் யாரையாவது கேள்விப்பட்டிருக்கோமா? குடும்ப பாரம்பரியத்திலே மிக மட்டமானவர்களை யாராவது கேள்விப்பட்டிருக்கோமா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு சமுதாயத்திற்கு ஒரு நபியை அல்லாஹ் அனுப்புகிறார் என்று சொன்னால் அந்த சமுதாயத்திலே ஒருவன் கூட விரல் நீட்டி இந்த நபியா, இவரா, இவர் ஒரு மோசமானவர், இவர் ஒரு மட்டமான குடும்பத்தில் உள்ளவர், அழகில்லாதவர், அந்தஸ்து இல்லாதவர் என்று சொல்லிவிட முடியாத அளவுக்கு உள்ள உயர்ந்த தரமுள்ள மனிதர்களைத்தான் அல்லாஹ் நபிமார்களாக அனுப்பினார், ரசூல்மார்களாக அனுப்பினார். எந்த ஒரு கூட்டமும் என்ன செய்ய முடியாது, எந்த ஒரு மனிதனும் இருந்திருந்து உன்னையா போய் நபியா அனுப்பினா என்று சொல்ல முடியாது. ஏழ்மையை காரணம் காட்டலாம், அவர்கள் அனாதை என்ற ரீதியிலே அவர்களை பற்றி பேசியிருக்கலாம், ஆனா குடும்ப பாரம்பரிய விஷயத்தில் அவர்களை குறை சொல்ல முடியாது, அவர்களுடைய உடல் அமைப்பு விஷயத்திலே குறை சொல்ல முடியாது. அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நோய் ஏற்பட்டது என்று சொன்னால் அது தற்காலிகமான நோய், அது ஒரு 50 வருட காலம். அவர்கள் கூட ஒரு நேரத்திலே சில மனிதர்கள் போய் சொல்லுவார்கள், அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நோய்வாய்ப்பட்டிருந்த சமயத்திலே சொல்லுவார்கள், அய்யூபே நீங்கள் பெரிய இறை தூதர், அல்லாஹ்விடத்திலே கையேந்தி கேட்டால் உங்களுடைய நோயை அல்லாஹ் குணப்படுத்திடுவான், அப்படிப்பட்ட ஒரு தகுதி உங்களுக்கு இருக்கிறது, அல்லாஹ்ட்ட நீங்க துஆ கேளுங்க அப்படின்னு சொல்லும்போது அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னாங்க தெரியுமா? கிதாபில எழுதுகிறார்கள், அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கு 50 வருட கால வாழ்க்கையை தந்தான், அதிலே செழிப்புக்கு குறைவே கிடையாது, செல்வாக்கு மிகுந்த வாழ்க்கையை வாழ்ந்தேன், தோட்டம் துறவுகளோடும் வீடு வாசல்களோடும் குடும்ப பாரம்பரிய பெருமையோடு சிறப்பாக நான் வாழ்ந்தேன். ஆனால் இந்த ஒரு 15 வருஷமா தான் எனக்கு அல்லாஹ் தஆலா நோயை தந்து சோதிக்கிறான். இந்த நேரத்தில் 50 வருட காலம் எனக்கு தந்த செழிப்பான வாழ்க்கையை மறந்து 15 வருட காலம் என்னை அல்லாஹ் சோதிக்கிறானே, அந்த நேரத்தில் இறைவா எனக்கு நல்ல சுகத்தை கொடு என்று கேட்க எனக்கு வெட்கமாக இருக்கிறது என்று சொன்னார். ஆனால் கடைசியாக சில மனிதர்கள் அவர்களை ஏதோ ஒரு பாவம் செஞ்சிருப்பாரோ என்று மட்டமாக பேசுகின்ற அந்த வார்த்தைகளை கேட்டவுடன் உலகத்தில் ஒரு நபி தவறு செய்திருப்பார் என்று பேசக்கூடிய அளவுக்கு உள்ள எண்ணங்களை இந்த நோய் உருவாக்குகிறது என்றால் இந்த நோயை போக்குவதற்காக அல்லாஹ்விடத்திலே நான் துஆ செய்துதான் ஆக வேண்டும் என்று சொல்லினார். உடனே துஆ செய்தார்கள், ரப்பி இன்னி மஸ்ஸனி யதுர் வ அன்த அர்ஹமுர் ராஹிமீன். அங்க கூட துஆ கேட்கல பாருங்க, எனக்கு நோயை நீக்கு அப்படின்னு துஆ கேட்கல. அங்க கூட அவர்கள் என்ன சொல்றாங்க தெரியுமா? அல்லாஹ்ட்ட சொல்றாங்க, ரப்பி என்னுடைய இரட்சகனே, இன்னி மஸ்ஸனி யதுர், எனக்கு பயங்கரமான துன்புறுத்தல் மிகுந்த அந்த நோய் ஏற்பட்டு விட்டது, அன்த அர்ஹமுர் ராஹிமீன், நீயோ இரக்கம் உள்ளவர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய இரக்கம் உள்ளவர். இங்க ஏதாவது துஆ இருக்கா? முறையிடுகிறார்கள். அல்லாஹ் தஆலா அதுக்கு பின்னால்தான் அல்லாஹ் சொன்னான், ஐயூபே நீங்க படுத்திருக்கக்கூடிய அந்த இடத்திலே உங்களுடைய பாதத்தை வைத்து அடியுங்கள், தண்ணீர் சுரக்கும், அந்த குளிர்ந்த தண்ணீரில் உங்களை கழுவி கொள்ளுங்கள், உங்களுடைய நோய் போகும் அல்லாஹ் சொன்னான். அதே போல செய்தார்கள். நோய் இல்லாத அற்புதமான அழகு மிகுந்த மனிதராக மாறுகிறார்கள். காலையிலிருந்து மாலை வரை வீடுகளிலே சென்று வேலைகளை செய்துவிட்டு உழைத்து உழைத்து சம்பாதித்து விட்டு கொஞ்சோடு உணவுகளை எடுத்துக்கொண்டு வரக்கூடிய அந்த மனைவி தன்னுடைய ஊருக்கு வெளியிலே கிடக்கக்கூடிய தன்னுடைய கணவருக்கு உணவு கொடுப்பதற்காக வேண்டி உழைத்து விட்டு ஊருக்கு வெளியிலே வருகிறார்கள். வந்து பார்த்தால் அங்கே ஒரு அழகான அழகு மிகுந்த ஒளி மிகுந்த ஒரு மனிதர் உட்கார்ந்து இருக்கிறத பார்க்கிறாங்க. இங்கே என் கணவர் ஐயூப் இருந்தார், அவர் எங்கே அப்படின்னு கேட்கிறாங்க. ஐயூபா, நீ யாரை பார்த்து கேட்கிற? நான் உன் கணவர் தான், உனக்கு அடையாளம் தெரியலையா அப்படின்னு கேட்கிறாங்க.
அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவ்வளவு அழகு மிகுந்தவர்களாக மாறினார்கள். அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இவ்வளவு நாள் வாழ்ந்திருப்பார்கள், அவர்களை அடையாளம் தெரியவில்லை. அவ்வளவு அழகு மிகுந்தவர்களாக அல்லாஹ் தஆலா அவர்களை மாற்றினார். அதன் பிறகு அவர்களை புரிய வைக்கிறார்கள், நான் தான் உன் கணவன், நான் தான் அந்த அய்யூப், அல்லாஹ் எனக்கு நல்ல சுகத்தை கொடுத்தான். அதுக்கு பின்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்றான் தெரியுமா? வபஹபுனா லஹு அஹ்லஹு வ மித்லஹு மஅஹும் ரஹ்மத்தன் மின் இந்தினா வ ذிக்ரா லில் ஆபிதீன். அல்லாஹ் சொல்றான், அய்யூபுக்கு அவர் பெற்றிருந்த முந்திய செல்வங்கள், முந்திய குடும்ப பாரம்பரிய பெருமைகள், அழகு அந்தஸ்துகள், செழிப்புகள் அனைத்தையும் அதைவிட பன்மடங்காக அல்லாஹ் பெருக்கி கொடுத்தார். எதற்காக? அவர்கள் பெற்ற அந்த பொறுமைக்காக வேண்டி, அவர்கள் கொண்டிருந்த சகிப்புத்தன்மைக்காக வேண்டி அல்லாஹ் என்ன செய்தான்? அவர்களுக்கு திரும்ப கொடுத்தான் என்று அல்லாஹ் சொல்கிறான். கண்ணியமானவர்களே, என்ன சொல்ல வருகிறோம் என்று சொன்னால், உலகத்திலே நாம் வாழக்கூடிய காலத்திலே எப்படி வணக்கம் என்பது மிக முக்கியமானதோ, அந்த வணக்கத்திலெல்லாம் மிக சிறந்த வணக்கமாக உள்ளது எது தெரியுமா? துஆ. அல்லாஹ்விடத்திலே கேட்டு பெறக்கூடிய தன்மை. எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் ஒரு தடவைக்கு 2 தடவை அல்லது 3 தடவை போய் உதவின்னு கேட்டுட்டா 4வது தடவை முகம் சுழிச்சிருவான். அவன் பிள்ளையா இருந்தாலும் சரி, பாப்பாவா இருந்தாலும் சரி, என்னடா எப்ப பார்த்தாலும் உதவின்னு வந்து நிக்கிற, உனக்கும் சொந்த காலில் நிக்க தெரியாதா கேட்கிறாங்களா இல்லையா? எவ்வளவு உறவுக்காரவர்களாக இருந்தாலும் நாம் அவர்களிடத்திலே உதவி என்று 1 தடவை 2 தடவை 3 தடவை அதுக்கு மேல போய் கேட்டுட்டோம் சொன்னா இயல்பாகவே அவருடைய உள்ளத்துல எரிச்சல் வரும். மனிதன் கேட்டால் கோபப்படுவான், கேட்டால் வெறுப்படைவான். அல்லாஹ் அவனிடத்திலே கேட்கவில்லை என்றால் வெறுப்படைவான், கோபமடைவான். இதுதான் அர்ஹமுர் ராஹிமீனுக்கும் அடியானுக்கும் உள்ள வித்தியாசம். நமக்கும் அல்லாஹ்வுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன தெரியுமா? அடுத்தவர்கள் நம்மிடத்திலே தொடர்ந்து கேட்டால் நமக்கு எரிச்சல் வரும். அல்லாஹ்விடத்திலே கேட்கவில்லை என்றால் அவனுக்கு கோபம் வரும். என் அடியான் இடத்திலே கேட்கவில்லை. அல்லாஹ் நம்மை பார்த்து சொல்கிறான், فَإِذَا سَأَلَكَ عِبَادِي عَنِّي فَإِنِّي قَرِيبٌ أُجِيبُ دَعْوَةَ الدَّاعِ إِذَا دَعَانِ فَلْيَسْتَجِيبُوا لِي وَلْيُؤْمِنُوا بِي لَعَلَّهُمْ يَرْشُدُونَ. நபியே, என்னை பற்றி உம்மிடத்திலே அவர்கள் கேட்டார், என்னுடைய அடியார்கள் கேட்டார், وَإِذَا سَأَلَكَ عِبَادِي عَنِّي فَإِنِّي قَرِيبٌ, நான் ரொம்ப சமீபத்திலே இருக்கிறேன், நெருக்கத்திலே இருக்கிறேன் என்று சொல்லுங்கள். உஜீபு دَعْوَةَ الدَّاعِ إِذَا دَعَانِ, யார் அழைப்பாளர்களில் யார் என்னை அழைக்கிறார்களோ அவருடைய அழைப்புக்கு அந்த அல்லாஹ் பதில் கொடுப்பான் என்று சொல்லுங்கள். உஜீபு دعوة الداعي إذا دعاني فليستجيبوا لي, என்னிடத்திலே கேட்டுக்கொண்டே அவர்கள் இருக்கட்டும். வல்யுமினு பி, நான் அந்த கேட்குதலையும் துஆக்களையும் அங்கீகரிப்பேன் என்று அவர்கள் நம்பட்டும். அல்லாஹ் சொல்றான், வல்யுமினு பி லஅல்லஹும் யர்ஷுதூன். அவர்கள் இப்படிப்பட்ட எண்ணத்தோடு என்னிடத்திலே கேட்டுக்கொண்டே இருந்தால் அவர்கள் நேர்வழியில் இருக்கலாம் என்று அல்லாஹ் சொல்கின்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், நம்மிடத்திலே இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? மனிதன் அவசரக்காரன். அவசரத்திற்கு நபி அவர்கள் சொல்லக்கூடிய இலக்கணம் என்ன தெரியுமா? கொஞ்ச நாள் துஆ கேட்கிறான், அந்த துஆ ஏற்றுக்கொள்ளப்படாததை போன்று தெரிந்தால் அந்த துஆவை அப்படியே விட்டு விடுகிறான். மனிதன் அவசரக்காரன். மனிதன் அவசரக்காரன் சொல்றதுக்கு எத்தனையோ இலக்கணம் இருக்கு, எத்தனையோ தன்மை இருக்கு. நபி அவர்கள் நமக்கு சொல்லி தரக்கூடிய தன்மை என்ன தெரியுமா? ஒரு மனிதன் அவசரக்காரனாக இருக்கிறான், அந்த அவசரத்தின் அடையாளம் என்னவென்று சொன்னால், அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்கிறான், கேட்டுக்கொண்டே இருக்கிறான். ஒரு கட்டத்துக்கு மேலே என் துஆவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்லி அந்த துஆவின் மீது அவநம்பிக்கை கொண்டு விட்டு விடுகிறானே, இதுதான் அவசரத்தின் அடையாளம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி அவர்கள் அடியார்களை நோக்கி சொல்லக்கூடிய ஒரு அழகான வார்த்தை என்ன தெரியுமா? உதுல்லாஹ வஅன்தும் மூகினூன பில் இஜாபா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் என்னுடைய துஆவுக்கு செவிசாய்ப்பான், அங்கீகரிப்பான் என்ற உறுதிப்பாட்டோடு அல்லாஹ்விடத்திலே கேட்டுக்கொண்டே இருங்கள் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார். துஆவுக்கு முடிவு என்பது இருக்கக்கூடாது. ஒரு நாள் என்று எடுத்துக்கொண்டால் காலை முதல் இரவு தூங்கும் வரை நம்முடைய வாழ்க்கை முழுவதுமே துஆவாகவே இருக்க வேண்டும். இதுதான் இஸ்லாம். இதுதான் நபி அவர்கள் நமக்கு காட்டி தந்த ஒழுங்குமுறை. துஆ எந்த அளவிற்கு முக்கியமானது என்று சொன்னால், காலையிலே எழுந்திருக்கும் போதே துஆ, அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி அஹ்யானா பஅதமா அமாதனா வ இலைஹின் நுஷூர். அல்லாஹ்வை புகழ்ந்து எழுந்திருக்கிறோம். உயிரற்ற ஜடமாக என்னை கிடத்திவிட்டு திரும்ப எனக்கு உயிர் கொடுத்து எழுப்பினானே அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் என்று சொல்லி என்ன செய்கிறோம்? எழுந்திருக்கிறோம். அதன் பிறகு சுபூஹ் தொழுகிறோம். சுபூஹ் தொழுகைக்கு பிறகு
நபி அவர்கள் சொல்லித் தந்த துஆக்கள் எண்ணற்றவை, கணக்கில்லாதவை. சுபஹ் தொழுகைக்கு சென்றால், நேரடியாக நாம் சென்றால் நாம் கேட்கலாம் அந்த இமாம்கள் ஓதக்கூடிய துஆக்கள். இந்த துஆக்கள்ல எத்தனை துஆயே மாசூரா தெரியுமா? நபி அவர்கள் நமக்கு நேரடியாக அவருடைய நாவின் மூலமாக சொல்லி தந்த துஆ தெரியுமா? அந்த துஆ மகத்தானவை, நம்முடைய உடல் நலத்திற்கு மிக மிக அத்தியாவசியமானவை. நபி அவர்கள் கேட்கக்கூடிய துஆக்களை இமாம்கள் ஓதுவார்கள். எப்படிப்பட்ட துஆ? அஸ்பஹ்னா வ அஸ்பஹல் முல்கு லில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் அஃவ வல் ஆஃபியத ஃபீ தீனினா வ துன்யானா வ அஹ்லினா வ மாலினா. அல்லாஹும்ம ஆஃபினா ஃபீ அப்தானினா, அல்லாஹும்ம ஆஃபினா ஃபீ அஸ்மாஇனா, அல்லாஹும்ம ஆஃபினா ஃபீ அப்சாரினா. நபி அவர்கள் கேட்ட துஆ. கோவிட்னுடைய சமயத்திலே, கொரோனா வந்திருக்கக்கூடிய சமயத்திலே எல்லாரும் மாறி மாறி ஓதிக்கிட்டு இருந்த துஆ. அல்லாஹும்ம ஆஃபினி ஃபீ பதனி, அல்லாஹும்ம ஆஃபினி ஃபீ பஸரி, அல்லாஹும்ம ஆஃபினி ஃபீ சம்இ. என்னுடைய அர்த்தம் என்ன? இறைவா, என்னுடைய உடலிலும் ஆஃபியத்தை கொடு, என்னுடைய செவியிலும் ஆஃபியத்தை கொடு, என்னுடைய பார்வையிலும் ஆஃபியத்தை கொடு. இதைதான் இமாம்கள் பன்மையாக ஓதுவார்கள். அல்லாஹும்ம ஆஃபினா ஃபீ அப்தானினா, இறைவா என்னுடைய உடல்களில் நலத்தை கொடு. அல்லாஹும்ம ஆஃபினா ஃபீ அஸ்மாஇனா, இறைவா என்னுடைய செவிகளில் ஆஃபியத்தை கொடு. அல்லாஹும்ம ஆஃபினா ஃபீ அப்சாரினா, இறைவா எங்களுடைய பார்வைகளில் ஆஃபியத்தை கொடு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்த அழகான துஆ. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஆஃபியத ஃபித் துன்யா வல் ஆখিরা, அல்லாஹும்ம அஸ்துர் அவ்ராத்தினா வ ஆமின் ரவ்ஆத்தினா. நபி அவர்கள் கேட்ட துஆ, இறைவா எங்களுடைய அந்தரங்களை திரை போட்டு மூடி விடுவாயாக. ஒவ்வொரு மனிதனுக்கும் இரண்டு முகங்கள் இருக்கின்றன. வெளிப்படையானது மட்டும்தான் மனிதர்கள் பார்க்க முடியும். உள்ரங்கத்தினுடைய அசூசைகளில் அசுத்தமான குணங்களும் யாரும் பார்க்க முடியாது. ஆனால் அது வெளியிலே தெரிந்தால் எத்தனையோ பேர் அடுத்தவர்களுடைய உள்ளத்திலே அவுலியாக்களை போன்று தெரிவார்கள். வெளியிலே அவர்களுடைய குணம் தெரிந்தால் இப்படி ஒரு ஷைத்தானா என்று கேட்கக்கூடிய அளவுக்கு மாறிவிடுவார்கள். எனவே உள்ரங்கம் என்பது மிக முக்கியமானது. அதை எப்படியாவது சரிபடுத்துவதற்கு முயற்சிக்க வேண்டும். மனிதர்களுக்கு மத்தியிலே அது தெரிந்து கேவலம் உண்டாகிவிடக் கூடாது என்பதற்காக நபி அவர்கள் கேட்ட துஆ என்ன தெரியுமா? அல்லாஹும்ம அஸ்துர் அவ்ராத்தி வ ஆமின் ரவ்ஆத்தி. இறைவா என்னுடைய அந்தரங்கத்தை மறைத்து விடு, என்னுடைய உள்ளங்களை திடுக்கத்திலிருந்து காப்பாற்று, திடுக்கத்திலிருந்து என்னை காப்பாற்று. அல்லாஹும்ம அஸ்துர் அவ்ராத்தி வ ஆமின் ரவ்ஆத்தி. அல்லாஹும்ம, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட துஆ, அல்லாஹும்ம ஹ்ஃபல்னி மின் பைனி யதைய. இறைவா எனக்கு முன்னால், எனக்கு பின்னால், எனக்கு வலதுபுறம், எனது இடதுபுறம், எனக்கு மேல், எனக்கு கீழ், அனைத்திலிருந்தும் பாதுகாப்பை கொடு. நபி அவர்கள் கேட்ட துஆ. அல்லாஹும்ம ஹ்ஃபல்னா மின் பைனி ஐதீனா வ மின் கல்ஃபினா வ அன் ஐமானினா வ அன் ஷமாயிலினா வ மின் ஃபௌகினா வ நஊது பிஅஸமத்திக அன் நுக்தால மின் தஹ்தினா யா ரப்பல் ஆலமீன். நபி அவர்கள் கேட்ட துஆ, என்னுடைய கீழ் பகுதியிலிருந்தும் நான் சொறிவாங்கப்பட்டு விடக்கூடாது, என்னை பாதுகாப்பாயாக. சுப்ஹானல்லாஹ். உலகத்திலே நபி அவர்கள் கேட்ட துஆ எவ்வளவு மகத்தானது. ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் நபி அவர்கள் கேட்ட துஆ என்ன தெரியுமா? அல்லாஹும்ம அன்தஸ் ஸலாம் வ மின்கஸ் ஸலாம் தபாரக்த யா தல் ஜலாலி வல் இக்ராம். இறைவா நீ சலாமத்தானவன், நீ சாந்தி மிகுந்தவன். அல்லாஹும்ம அன்தஸ் ஸலாம் வ மின்கஸ் ஸலாம். எங்களுக்கு உலகத்திலே அமைதியும் நிம்மதியும் ஏற்படுவதற்கு காரணம் உன் புறத்திலிருந்து தான் அந்த நிம்மதி எங்களுக்கு தர முடியும். வ மின்கஸ் ஸலாம் தபாரக்த, நீ மிகைத்தவன், மகத்தானவன். யாதல் ஜலாலி வல் இக்ராம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட துஆ. அதே போல அல்லாஹும்ம அஇன்னி அலா ذிக்ரிக வ ஷுக்ரிக வ ஹுஸ்னி இபாதத்தி. நபி அவர்கள் கேட்ட துஆக்களிலே அன்றாடம் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் நபி அவர்கள் கேட்ட துஆ, அல்லாஹும்ம அஇன்னி, இறைவா எனக்கு நீ உதவி செய்வாயாக, அலா ذிக்ரிக, உன்னை நான் துதிப்பதற்கும் திக்ர் செய்வதற்கும், வ ஷுக்ரிக, உனக்கு நான் நன்றி செலுத்துவதற்கும், வ ஹுஸ்னி இபாதத்தி, அழகிய முறையிலே உன்னை வணங்குவதற்கும் எனக்கு நீ உதவி செய்வாயா. நாம் வணங்குகிறோம், திக்ர் செய்கிறோம், ஸலவாத் சொல்லுகிறோம், எத்தனை வகையான அமல்கள் உலகத்திலே இருக்கின்றனவோ அவை அனைத்தையும் செய்வதற்கும் இறைவனின் உதவி தேவை. நம்ம நினைச்சிடக்கூடாது நான் அன்றாடம் தஹஜ்ஜுத் தொழுகிறேன், நான் பெரிய ஆளு, 5 நேர தொழுகையும் முன்பின் சுன்னத்துகள் எல்லாம் பேணுதலாக தொழுகிறேன், நான் உயர்ந்தவன், நஃபிலான வணக்கங்கள் என்னிடத்திலே அபரிமிதமாக இருக்கின்றன, நான் ரொம்ப கண்ணியமானவன். இப்படி நினைத்து விடக்கூடாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு அடியானுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனைகளிலே மிக பயங்கரமான தண்டனை தெரியுமா? அமல்கள் செய்வதற்குரிய ஆர்வம் குறைந்து விடுவதுதான்
அவனுக்கு கொடுக்கப்படக்கூடிய தண்டனைகளிலே மோசமான தண்டனை என்று இமாமுனா ஹஸனுல் பஸ்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டுறார். இதை நம்ம யோசிச்சு பார்த்திருப்போமா? இப்படி யாராவது நம்ம யோசிச்சிருக்கோமா? தண்டனை என்று சொன்னாலே நோய் வந்து விடுவது, கடன் வந்து விடுவது, குடும்பத்தில் நெருக்கடி வருவது, பிரச்சனைகள் வருவது, கஷ்டங்கள் வருவது, இப்படிப்பட்ட விஷயங்களை மட்டும்தான் நாம் தண்டனை என்றும் நமக்கு உரிய கஷ்டங்கள் என்றும் சோதனை என்றும் நினைக்கிறோம். மனிதனுக்கு ஏற்படக்கூடிய தண்டனைகளிலே சோதனைகளிலே மிகப்பெரிய சோதனை என்ன தெரியுமா? ஒரு மனிதன் அமல்களின் மீது ஆர்வம் இல்லாமல் போவதுதான் அவனுக்கு உலகத்திலே கொடுக்கப்படக்கூடிய தண்டனைகளிலே மிக மோசமான தண்டனை என்பதை இமாமுனா ஹஸனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லி காட்டுறார். கண்ணியமானவர்களே, காலை விடிந்தது முதல் மாலை தூங்கும் வரை வாழ்க்கை முழுவதுமே துஆ என்று நாம் சொன்னோமே, சாதாரண விஷயம் அல்ல. வீட்டை விட்டு வெளியேறினார், பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹ் லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ். பிஸ்மில்லாஹ் வீட்டுக்குள்ளே நுழைகிற போது பிஸ்மில்லாஹி வலஜினா பிஸ்மில்லாஹி ஹரஜினா வ அலா ரப்பினா தவக்கல்னா துஆ. பாத்ரூமுக்கு போகும்போது கூட அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் ஹுபுஸி வல் ஹபாயிஸ் துஆ. பாத்ரூமில் இருந்து வெளியே வரும்போது கூட உஃப்ரானக அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஸ்ஹப அன்னில் அதா வ ஆஃபானி. சாப்பிட ஆரம்பிக்கும் போது பிஸ்மில்லாஹி வ அலா பரக்கத்தில்லாஹ் என்பது மட்டுமல்ல, அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீமா ரஸக்தனா வகினா அஸாபன்னார். விருந்தாளி வீட்டில் சாப்பிட்டால் அங்கேயும் இறைவனை நினைத்து துஆ செய்ய வேண்டும். அல்லாஹும்ம அத்இம் மன் அத்அமனி வஸ்கி மன் ஸகானி வஜஅல்னி மினர் ராஷிதீன். நபி அவர்கள் கேட்ட துஆ. இப்படி ஒவ்வொரு விஷயத்திலும் நபி அவர்கள் துஆக்களை செய்திருக்கிறார்கள். எந்த அளவிற்கு என்று சொன்னால் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனைவியிடத்திலே உறவு கொள்ளக்கூடிய நேரத்திலும் கூட துஆ செய்ய வேண்டும் என்ற விஷயத்தை நமக்கு சொல்லி தருகிறார்கள். இந்த அளவிற்கு கேட்கக்கூடிய துஆவை பற்றி அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா? உதுஊ ரப்பக்கும் தலர்ருஅன் வ குஃபியா இன்னஹு லா யுஹிப்புல் முஅ்ததீன். உங்களுடைய இரட்சகனை நீங்கள் பணிவோடும், அதாவது பணிவோடும் பயபக்தியோடும் நீங்கள் நினைத்து பாருங்கள், அவனை நீங்கள் அழையுங்கள். நிச்சயமாக வரம்பு மீறக்கூடியவர்களை அல்லாஹ் ஒருபோதும் விரும்ப மாட்டான். வரம்பு மீறுவது என்ன? நான் அல்லாஹ்ட்ட எல்லாம் கேட்க மாட்டேன், அவன் நினைச்சா தரட்டும், இதான் வரம்பு மீறுவது. அல்லாஹ்ட்ட கேட்கிறது தான் ஒரு அடியானுடைய தன்மை. அதனாலதான் ஒரு அடியான் துஆ இல்லாம இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டிதான் அல்ஹம்து சூராவையும் மற்ற சூறாக்களையும் அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். எனவே கண்ணியமானவர்களே, அல்லாஹ்விடத்திலே கேட்டு பெறும் தன்மை ஒரு அடியானுக்கு வந்துவிட்டால் அதை விட மிக பரக்கத்தான ஒரு நிலை வேற எதுவுமே கிடையாது. எல்லா நிலைகளிலும் யோசனை செய்து பார்க்க வேண்டும். நம்ம வாழ்க்கையில என்னென்ன அம்சம் இருக்குதோ எல்லா விஷயத்தையும் துஆவாக கேட்க சொல்றார். நோயாளியை சந்திக்க போனா இஷ்ஃபி அன்த ஷாஃபி லா ஷிஃபா இல்லா ஷிஃபாஉ லா யுகாதிரு ஸக்கமா துஆ செய்யுங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஒரு நோயாளி கடுமையான நோயிலே பாதிக்கப்பட்டிருக்கிறார் என்று சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நோயாளிக்கு தெரியாம நமக்கு துஆ செய்யணுமா? என்ன துஆ தெரியுமா? இறைவா, இந்த மனிதனுக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த நோயை விட்டும் என்னை பாதுகாத்தாயே, உனக்கே எல்லா புகழும். அல்லாஹ்வை புகழுவது என்பது துஆக்களிலே மிக சிறந்த துஆ, நன்றியின் அடையாளம். ஒரு நியமத்துக்காக அல்லாஹ்வை புகழ்ந்தால் அந்த நியமத்தை அல்லாஹ் அதிகப்படுத்தி கொடுப்பான். லயின் ஷக்கர்தும் லஅஸீதன்னகும். எனவே கண்ணியமானவர்களே, துஆவை பத்தி சொல்றாங்க, சொல்லிக்கிட்டே இருக்கலாம். நபி அவர்கள் முத்தாய்ப்பாக ஒரு அழகான வார்த்தையை சொல்கிறார்கள். அதுதான் அத்துஆ முஹுல் இபாதா. துஆ என்பது இபாதத்தின் மூளை. அத்துஆஉ சிலாஹுல் முஃமின். துஆ என்பது முஃமினுடைய ஆயுதம் என்று நபி அவர்கள் சொல்கிறார்கள். எனவே துஆவின் மூலம் அல்லாஹ்விடத்திலே உதவிகளை கேட்டு பெறக்கூடிய தன்மை நம்மிடத்திலே வர வேண்டும். அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. الصلاة والسلام على